வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயத்மிகி தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 6/7/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் தனக்காரராக 2ஆம் இடத்திலிருந்து பல்வேறு லாபங்களை அதிர்ஷ்டமாக வழங்கி கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் இருப்பதால் லாப குறைபாடும் லாப தடையும் வரும். 100% லாபம் நினைச்சேன், அதுல ஒரு 50% தான் வருது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வருங்காலத்தில் சனி வக்ரகாலத்திற்கு பிறகு குரு பகவான் கொடுக்கக்கூடிய முழு பலனையும் பெற முடியும். இன்றைய நாளில் குரு பகவான் நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார். இந்த நல்ல நேரத்தில் மாயவரம் வள்ளலார் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் லாப குறைபாடு நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பு. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பொருளாதார ரீதியாக வளமையையும் அந்த வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடனை அடைக்கக்கூடிய, வழக்கை தீர்க்கக்கூடிய, வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பழைய பிரச்சனையை சரியா கணக்கிட்டு வரக்கூடிய தொகையை வைத்து பழைய பிரச்சனையை சரியாக தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தினியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு ராசியிலேயே 2ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் சில சிரமத்தை கொடுத்தாலும் மாலை பொழுதில் வருமானத்தையும் சில தடைகளையும் சில லாப குறைபாட்டையும் தந்தாலும் முழுமையான லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் 3/4 பங்கு லாபமானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இறை வழிபாட்டின் மூலமாக முழு லாபமும் கிடைக்க செய்ய முடியும். இன்றைய நாள்ல காலபைரவர் வழிபாடு, தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சணகாசி காலபைரவர் மனசுல நினைச்சிட்டு, ஏன்னா அவருடைய காலம் தான் வருங்காலத்தில் தொடங்க போது. ஆடி மாசம் தொடங்குனா அவருடைய காலமானது தொடங்கும். தட்சிணாயன காலம் தொடங்கும் போது தட்சணகாசி காலபைரவருடைய காலம் தொடங்கும். அப்ப ஓம் தத்புருஷாயுத்மிகி காலபைரவாய தீமகி தன்னோ பைரவா பிரசோதயாத் என்று பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பல விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் வாசல் தேடி வரப்போகுது. ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் தன வரவு, திடீர்னு பண வரவு, திடீரென்று செல்வம், திடீரென்று ஒரு நகை வாங்கி போடக்கூடிய யோகம், திடீரென்று நகையை மீட்கக்கூடிய யோகம், திடீரென்று உறவுகள் மேம்படக்கூடிய யோகம், இப்படியாக பல யோகங்கள் இருந்தாலும் அஸ்தமத்து சனி நடப்பில் இருப்பதால் தடை கொடுத்து வம்பு வழக்கை கொடுத்து தான் நல்ல விஷயங்களை கொடுப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். கெட்டவன் கொடுக்கும் போது எடுத்தவொடனே அப்படியே உங்களை பாராட்டி கொடுத்துட மாட்டாரு. இந்த பொருளை வாங்க உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு உங்களே நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுத்து தான் கொடுப்பார். இந்த நேரத்துல திருநாவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பார்க்கவீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களையும் சில அலட்சியங்களையும் சில அவமானங்களையும் தந்தாலும்
அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குரு பகவான் சாதகமான சூழல்ல இல்லை. ஆனா சூரிய பகவான் சாதகமான சூழலில் இருக்கிறார், செவ்வாய் பகவான் சாதகமான சூழலில் இருக்கிறார். உங்களை குறை சொன்னவர்கள் முன்னிலையில் உங்களை நியாயப்படுத்தி பேசி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீரென்று பொருளாதார ஏற்றம், திடீரென்று உறவுகள் மேம்படுவது, திடீரென்று நகை வாங்குவது என்று ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது. திடீரென்று நகைக்கு வட்டி கட்டி கடனை அடைப்பது, திடீரென்று உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கன்னிராசிக்காரர்கள் கொல்லிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய 8 கை அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு சில அழுத்தங்களும் மன வருத்தங்களும் குரு பகவான் கொடுத்தாலும் அஷ்டமத்து குருவாக இருந்து குருபாவுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில பொருளாதார சிக்கல்களையும் சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருந்து அவற்றையெல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய திறன்களை தருவார். உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து கூறி பொருளாதார குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள வராகிய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை இப்ப யோகமான நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் 7ஆம் இடத்துல. குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு புதிய நண்பர்களை, புதிய உறவுகளை, புதிய தொழிலை, புதிய பார்ட்னரை கொடுத்திருப்பார். அவர் மூலியமாக இன்று லாபம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம், மன சந்தோஷம் நடைபெறக்கூடிய காலம். ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் தந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல சனீஸ்வர பகவான் கேந்திராதிபதி தோஷத்துல தான் வக்ரமாகி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா வருங்காலத்தில் வக்ரகாலம் முடிந்த பிறகு சிக்கல்ல மாட்டிப்பீங்க. சரியாக கணக்கிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். வேகத்தோடு விவேகம், விவேகத்தோடு வேகம் அப்படி என்று அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர், இந்த நேரத்துல உறவுகளை நட்பை சரியாக கையாளக்கூடிய திறன் சரபேஸ்வரருக்கு உண்டு. சரபேஸ்வரர் வழிபாட்டை விருச்சக ராசிக்காரர்கள் செய்யணும். இன்றைய நாள்லையும் மேல் பட்டாம்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால சில மன அழுத்தங்களும் சில கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் சில வாக்குவாதங்களும் குடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறார். ராகு பகவான் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுத்தாலும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய திறன்களை தருவார். தடைகளோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ராமானுஜர மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் சாதகமாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் தொழில் ரீதியாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நல்ல வேலை கிடைக்கும், வேலைக்கான உபகரணங்களை வாங்க முடியும், வேலைக்கான ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா தச்சுக்க முடியும். நல்ல ஒரு வாகனம் வாங்கி கொள்ள முடியவில்லை என்றாலும் ஒரு பழைய வாகனமாவது வாங்கி கொள்ள முடியும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு, அந்த அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு இருக்காது. அதே சமயத்தில் சனி வக்ரகாலம், பாத சனியில் வக்ரகாலம், பெரிய வேலை இல்லை சிறிய வேலை, பெரிய வாகனம் இல்லை கடன் வாங்கியாவது ஒரு சிறிய வாகனம் என்று அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆரகலூரில் அருள்பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ காலபைரவர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புதிய வாகனம் வாங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறார். அதே சமயத்துல குரு பகவான் சாதகமா இல்ல. குரு பகவான் நட்சத்திரத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பொருளாதார ரீதியாக சில அலைச்சல்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் அலைந்து திரிந்தாவது வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இன்றைய நாள் ஒரு அலைச்சலான நாள், ஒரு போராட்டமான நாள். ஆனா முடிவு மாலை பொழுதில் வருமானம், மன நிறைவோடு ஒரு வருமானம். காலை பொழுது அலைஞ்சேன் திரிஞ்சேன், ஆனால் மாலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சது என்று மன சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகராஜ சுவாமியை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மன நிறைவான வருமானம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. இடமாற்றத்தின் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள். சில சகோதர வழி உறவால் வருமானம் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு பயணத்தின் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு அலைச்சலின் மூலியமாக புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். புதிய வாகனம் மாற்றம் செய்வதற்கான ஒரு நாள். நான் ஒரு பழைய வாகனம் வைத்திருந்தா அடிக்கடி செலவு வச்சுட்டே இருக்கு, நான் ஒரு வாகனத்தை மாற்றம் செய்கிறேன், ஒரு வேலைக்கான கருவியை மாற்றம் செய்கிறேன், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் மாற்றத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், இந்த ஆஞ்சநேய பெருமான் கோவில்கள்லேயே மிக சிறப்பானது தமிழகத்தில் ஒரு 3 தான். ஒன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுசீந்திரம், இன்னொன்று நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர். இந்த 3 ஆஞ்சநேயரையும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பொருளை மாற்றம் செய்து மனநிறைவு அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. ஏன்னா விசாக நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரதால வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க, அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, குரு உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்க, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் சிலருக்கு தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாக அவமான நிகழ்வுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வேலைக்காரர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் பழனி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகரை மனசில் நினைச்சிட்டு ஓம் போகர் பெருமானே போற்றி என்று ஒரு 9 முறை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமத்தை விடுவிட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு புனர்பூச விழா. பல கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர நாளில் ஆனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நாளில் புனர்பூச விழா என்று நடத்துவார்கள். இந்த புனர்பூச விழாவில் பிள்ளைகளோடு கலந்து கொள்ளும் போது பிள்ளைகள் படிக்காமல் இருந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா பிள்ளைகளை நீங்கள் படிங்கன்னு எப்போ பாரு தொந்தரவு செய்து கொண்டே இருப்போம். ஆனால் புனர்பூச விழாவில் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கு தானாகவே படிக்கணும் என்ற எண்ணமானது வரும். புனர்பூச நாளில் ராமரை வழிபடணும். ஸ்ரீராமஜெயை எழுத சொல்லுங்க. யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் சரியாக படிக்கவில்லையோ, யாரெல்லாம் புதன் திசையில் இருக்கிறார்களோ, பிள்ளைகள் ஜாதகம் பார்ப்பதோ ராசி பலன் பார்ப்பதோ வேண்டாம். ஆனால் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகளோட ராசி நட்சத்திரம்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அதை சரியாக பின்பற்றி பிள்ளைகளை வழி நடத்தணும். இந்த நேரத்தில் ஸ்ரீராமஜெயம் பிள்ளைகளை எழுத சொல்லி அவற்றை ஸ்ரீராமஜெயம் எழுதிய புக்கை எடுத்துகிட்டு போய் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலில் வைத்துவிட்டு தீர்த்தவாரி செய்யும் போது பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளும் படித்து விடுவார்கள், பட்டம் வாங்காத பிள்ளைகளும் பட்டம் வாங்கி விடுவார்கள். படித்த வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் படித்த வேலைக்கு செல்ல முடியும். இன்றைய நாளில் புனர்பூச விழா கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் வீட்டிலேயே ராமபிரானை வழிபட்டு ஸ்ரீராமஜெயம் எழுதி அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.